நிறைய பேர் வந்து வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுற ஒரே சமயம் வந்து கிறிஸ்டியன் சமயம் மட்டும் தான். வேற எந்த சமயத்திலையும் வந்து என்னுடைய சமயத்தில் நீ வந்து ஜாயின் பண்ணிடுறேன், நான் உனக்கு வந்து பணம் தரேன், இல்லை நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்ற எந்த சமயமும் கிடையாது. முடிஞ்சா உதவி பண்ணுவாங்க, முடியலைன்னா போயிடுவாங்க, அவ்வளவுதான். நீ என் சமயத்துக்கு வந்தா நான் உனக்கு உதவி பண்றேன், என் சமயத்துக்கு வந்தா நான் உனக்கு பணம் வந்து கொடுக்குறேன், என் சமயத்துக்கு வந்தா உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன், இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரே சமயம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் கிறிஸ்டியன் சமயம் மட்டும்தான். வந்து வரலாறு படி பார்த்தா தமிழ்நாட்டில் கடைசியா வந்து ஜாயின் பண்ண சமயம் வந்து இந்த கிறிஸ்டியன் சமயமா தான். வீடு வீடா போய் இலவசமா அந்த புத்தகங்களை முதல்ல கொடுக்குறது, மக்களை வந்து படிக்க வைக்கிறது. அந்த புத்தகங்கள் படிச்சதுக்கு அப்புறமா இது நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ப வைக்கிறது. இதை படிச்சாதான் உங்களுக்கு நிம்மதியா இருக்கும் நம்ப வைக்கிறது. சரி, நீங்க இந்த புக்கெல்லாம் படிக்கிறீங்க இல்லையா, சரி நீங்க சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து இலவசமா கிடைக்கும், இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற சில சலுகைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறது. பேசி இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து புடிச்சிட்டு போய் சர்ச்சுக்குள்ள அடைச்சிட வேண்டியது. இதுதான் வந்து இந்த மதம் மாற்றிகளுடைய வேலை அப்படிங்கிறது. இதுதான். சமீபத்தில் கூட ஒரு அம்மா பேசினாங்க, செம்ம வைரலா போச்சு அந்த வீடியோ. அந்த அம்மா வந்து ஒரு கிறிஸ்தவ அம்மா நினைக்கிறேன், அவங்க தான் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க, நாங்க வந்து லண்டனுக்கு போனோம், அங்க வந்து எனக்கு வந்து தங்கத்துக்கு கூட இடம் இல்லை, நாங்க இங்கே தான் தங்கியிருந்தோம், ஹோட்டல்ல தான் தங்கியிருந்தோம், அப்புறம் வீடு கிடைச்சது, அப்புறம் கார் கிடைச்சது, எல்லாத்தையும் வந்து